Okay, welcome you all. So நாம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ சப்ஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். So that is nothing but a control system. So this subject is common for both ECE and EEE. ஓகேங்களா? Okay. So in control system வந்து பாத்தீங்கன்னா so from gate point of view. So from gate point of view, so every year வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 questions வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா? So that means 8 to 10 marks. So for it is for both ECE and EEE. ஓகேங்களா? Okay. So in TRB, so இப்ப TRB எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா so 15 marks வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. So ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா so ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு so ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா 15 to 17 marks வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா? so மினிமம் வந்து 15 marks அக்செப்ட் பண்ணலாம். so மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 17 marks அக்செப்ட் பண்ணலாம். okay. so from TNEB point of view, so TNEB வந்து பாத்தீங்கன்னா so far 2 times கண்டக்ட் பண்ணிருக்காங்க. so அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா so 7 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? so லாஸ்டா கண்டக்ட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா from கண்ட்ரோல் சிஸ்டம் 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா வந்து கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? so அப்ப we can expect 7 marks if exam is conducted by TNEB. ஓகேங்களா? okay. so அதே போல TNPSC, so TNPSC EEE ல வந்து பாத்தீங்கன்னா so around 15 to 20 marks வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா? so around 15 to 20 marks வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸோட கைட்லைன்ஸ். சோ இப்ப சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். சோ சிலபஸ் நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுல நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். சோ அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். சோ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். சோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பை யூசிங் தி பிளாக் டயக்ராம் மெத்தட் ஆர் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டொமைன் அனாலிசிஸ். சோ இந்த டைம் டொமைன் அனாலிசிஸ்ல வாட் இஸ் த ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ், வாட் இஸ் த டிரான்சியன்ட் ஸ்டேட் ரெஸ்பான்ஸ், சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ்க்கு வந்து இந்த சிக்னல்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அந்த டைம் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறது தான் வந்து பாத்தீங்கன்னா டைம் டொமைன் அனாலிசிஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ். சோ ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் தி RH கிரைட்டீரியா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரூட் லோக்கஸ், சோ போர்டே பிளாட், போலார் பிளாட், நைக்விஸ்ட் பிளாட். சோ இந்த பிளாட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். சோ இந்த ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போர்டே பிளாட், போலார் பிளாட், நைக்விஸ்ட் பிளாட் இதெல்லாம் வந்து இங்க கவர் ஆயிடும். ஓகேங்களா? சோ வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஃப்ரீக்வென்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் மூலமாவும் we can analyze the stability of the system. ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் அண்ட் காம்பன்சேட்டர்ஸ். சோ the கண்ட்ரோலர் அண்ட் காம்பன்சேட்டர்ஸ்ல நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக் காம்பன்சேட்டர், லீட் காம்பன்சேட்டர், லேக் லீட் காம்பன்சேட்டர். சோ கண்ட்ரோலர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா PI கண்ட்ரோலர், PD கண்ட்ரோலர், PID கண்ட்ரோலர். சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர்ஸ் அண்ட் காம்பன்சேட்டர்ல பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ். சோ ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா சோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த ஸ்டேட்ல எனக்கு எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் 1 to 6 வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரசன்ட் இன் தி சிலபஸ் ஆஃப் TRB. ஓகேங்களா? சோ TRB பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா சோ ஃப்ரம் 1 to 6
ஓகேங்களா? சோ இதுதான் வந்து டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூ சிலபஸ் ஃபார் போத் இசி அண்ட் ட்ரிபிள் இ. ஓகேங்களா? சோ ஃபார் கேட், டிஎன்இபி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸும் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த 7th டாபிக்குமே நீங்க கவர் பண்ணிடுங்க. சோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்சி சிலபஸ்லயும் இருக்கு, கேட் சிலபஸ்லயும் இருக்கு, டிஎன்இபி சிலபஸ்லயும் இருக்கு, டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா? சோ டிஆர்பி சிலபஸ்ல மட்டும் இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் வந்து கொடுக்கல. சோ இருந்தாலுமே இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் இஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நீங்க அப்பியர் ஆனாலும் சரி. ஸோ எதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ் வந்து விச் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ சிலபஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ எரேஸ். So before entering into control system, so let us deal what is meant by system. So what is meant by system? So ஒரு எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலுமே, so you will have some input and you will obtain some output. So input ana mention பண்றேன், this is me output. ஓகேவா? so this is my system. so இப்போ இந்த system என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so it will have some blocks of elements. so that blocks of elements combine together which produces some result. ஓகேங்களா? so அதுதான் இந்த சிஸ்டம் ஆனது நமக்கு பண்ணும். so அப்ப what is meant by system? so it is a combination of blocks of elements acts together to perform a task. so இப்ப நம்மளுடைய கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. so கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ண போறோம்? so we are having memory unit, control unit and input unit, output unit. ஓகேங்களா? so இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் ஆனது உள்ள வந்து ஆபரேஷனை பண்ணி நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அப்ப ஒரு சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் மஸ்ட் ஹேவ் டெஃபினெட்லி சம் பிளாக்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இங்க நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ல we will call this as the elements. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a definition of general system. So next, what is control system? so இப்ப இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, it is a system in which we can obtain the desired output. so what is meant by that desired output? so desired output னா நமக்கு என்ன அவுட்புட் தேவையோ நாம அந்த அவுட்புட்டை நம்ம கொண்டு வந்துக்கலாம். a system
in which we can obtain the desired output. ஓகே, சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அயன் பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. சோ இப்போ பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல், சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு மோடுக்கு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல், சில்க் கிளாத்தா இருந்ததுன்னா நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் கிளாத்தா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால டர்ன் பண்ணிக்க முடியும். அப்ப சோ we can obtain the desired output for the given input. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு என்ன தேவையோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மோட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சோ அதே போல நீங்க ஃபேன் எடுத்துக்கிறீங்க. சோ ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா which regulator வந்து will act as a control unit. சோ அந்த ரெகுலேட்டர் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்? You can tune from 0 to 5. சோ உங்களுடைய ஸ்பீட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா from 0 to 5 வந்து உங்களால வேரி பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா we will call this the control system. சோ control system அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா so a system in which we can obtain the desired output. ஓகேங்களா? சோ இந்த desired output அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட் தான் வந்து பாத்தீங்கன்னா we call as the desired output. ஓகேங்களா? ஓகே, சோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் iron box, fan, etc. Okay, so basically control system is classified into two types. So என்னென்ன சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா open loop system and closed loop system. So types of control systems. So first one வந்து பாத்தீங்கன்னா which is open loop system. And the second one is closed loop system. So first வந்து open loop system பார்க்க போறோம். So இதுல open loop system அப்படிங்கிறது இந்த நேம்ல இருந்தே நமக்கு தெரியுது. The system is not closed. So loop அப்படிங்கிறது என்னது? So loop அப்படிங்கிறது என்னன்னா ஒரு closed path இருந்தாதான் we call it as loop. So networksல நீங்க படிச்சிருப்பீங்க. So loop அப்படிங்கிறது ஒரு closed path இருக்கணும். So இது வந்து பாத்தீங்கன்னா open loop system அப்படிங்கும் போது there is no closed path. So closed path இல்ல அப்படின்னாவே that system we call it as the open loop system. ஓகேங்களா? So ரைட் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கங்க. There is no closed path. Okay. So ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம்ல என்ன இருக்குன்னா we will have a controller. And we will have a processor. So we will apply some input. According to the input, it produces some output. So here we will get some control signals. So இது processor. So processor ஓட function வந்து பாத்தீங்கன்னா it will process the input. So அதனால தான் நான் இந்த block வந்து process block னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? Okay.
ஸோ ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா we will have a controller. So what is the function of the controller? So the controller will control the input. So the function of the controller is to control this input. ஓகேங்களா? So after a signal passing through the controller, it produces some controlled signal. So அந்த controlled signal ஆனது எனக்கு ப்ராசஸர்ல போகுது. ஓகேங்களா? So this control signal will process and it produces some output. ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதுக்கு வந்து ஒரு ஜெனரலா எக்ஸாம்பிள் பார்ப்போம். சோ இப்ப நீங்க என்னன்னா வீட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ஹீட்டர். So this is not an automatic water heater. ஸோ இது என்னுடைய டப்பு. ஸோ இந்த டப்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம் ஃபில்லிங் வாட்டர். ஓகேவா? சோ இப்ப இந்த சிஸ்டம் எடுத்துக்கோங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வாட்டரை வந்து ஹீட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இன் ஆர்டர் டு டேக் பாத் ஆர் எனி அதர் ஃபார் சம் அதர் பர்பஸ். ஓகேங்களா? சோ நான் இப்ப இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்டர் எலமெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த எலமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம் அப்ளைங் an input of 230 volt AC. சோ இப்ப நீங்க வீட்ல அப்படிதானே பண்ணிருப்பீங்க. சோ அந்த பிளக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாக்கெட்ல நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிடுவீங்க. சோ வாட்டர் ஃபில் ஆயிருக்கும். சோ திஸ் இஸ் a bucket. சோ பக்கெட்ல வாட்டர் ஃபில் பண்ணிடுறீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பண்றீங்க. சோ இப்ப இந்த சிஸ்டம்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இனிஷியலா நீங்க பேஸ்ட் ஆன் தி சப்ளை. சோ சப்ளை வந்து கான்ஸ்டன்டா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுங்களா. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes. சோ 5 minutesக்கு ஹீட்டரை யூஸ் பண்றீங்க. சோ 5 minutesக்கு ஹீட்டர் யூஸ் பண்ணும் பொழுது சோ என்னுடைய வாட்டர் ஹீட். சோ இந்த வாட்டர் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஹீட் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி சம் அப் டு சம் ரேஞ்ச். ஓகேங்களா? சோ இட் வில் பி அப் டு சம் ரேஞ்ச். சோ அப்ப அந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் 5 minutes என்னுடைய ஹீட் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஏரோ மார்க்ல நான் நோட்டேட் பண்றேன். சோ இப்ப இது அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு 10 minutes அப்படியே விட்டுறீங்க. சோ அப்ப 10 minutes விடும் பொழுது எனக்கு ஹீட் என்ன ஆகும்? சோ when compared to previous, so 5 minutes தாண்டி 10 minutesக்கு போகும்பொழுது என்னுடைய ஹீட் ஆனது again எனக்கு என்ன ஆகும்? only increase ஆயிட்டே தான போகும். So if you are keeping for 15 minutes, so இப்ப 15 minutes நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் இந்த ஹீட்டரை வச்சு நீங்க ஹீட் பண்றீங்க. சோ அப்ப என்னோட ஹீட் ஆனது again எனக்கு என்ன ஆகும்? it get increased. ஓகேங்களா? சோ இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர்ல உங்களால வந்து ஒரு டிசையர்ட் அவுட்புட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களால நீங்களே வந்து அப்டைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is no feedback. சோ இந்த ஓப்பன் லூப் சிஸ்டத்துல there is no feedback. எனக்கு என்ன தெரியும் ஒரு 5 minutes வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஹீட் ஆனது சம் அமௌண்ட் இருக்கும். சோ அதே மாதிரி 10 minutes வச்சீங்கன்னா இன்னும் சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சோ 15 minutesங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்ப இந்த வாட்டரை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ இந்த வாட்டரோட ஒரு கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுவீங்க. சோ கோல்ட் இப்ப சப்போஸ் பாத்திங் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுக்கு எகைன் என்ன பண்ணுவீங்க? ஒரு கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி தான் உங்களால ஒரு டிசையர்ட் அவுட்புட் உங்களுக்கு வேணுங்கிற அவுட்புட்டை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஓப்பன் லூப் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் எ கண்ட்ரோலர் அண்ட் ப்ராசஸர். இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது இந்த ஹீட்டர் தான் எனக்கு. சோ இந்த ஹீட்டர் வந்து இன்புட் கொடுக்கறதுனால இட் ப்ரொடியூசஸ் இட் ப்ராசஸிங் சம் ப்ராசஸ். சோ அப்ப அந்த ப்ராசஸ் வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்குது, எனக்கு அவுட்புட் ஆனது வருது. ஓகேங்களா? சோ ஹியர் தேர் இஸ் நோ ஃபீட்பேக் எலமெண்ட். சோ இப்ப சப்போஸ் இதுல எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஹீட்டர் வந்து இப்ப நான் மாடர்ன் டேஸ்ல யூஸ் பண்றக்கூடிய ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஹீட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ அப் டு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அது அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இட் வில் டர்ன் ஆஃப். ஓகேங்களா? சோ அதெல்லாம் வந்து க்ளோஸ்ட் லூப். சோ அப்ப நம்ம ப்ரீவியஸ் டேஸ்ல வந்து யூஸ் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா which is a open loop system. ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப அதே போல சோ if you are using a bread toaster, சோ இப்ப பிரெட் டோஸ்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
சோ இப்ப டோஸ்டர்ல நீங்க பிரெட்டை வச்சிடுறீங்க. சோ பிரெட்டை வச்சுட்டு இன்புட்டை நீங்க கொடுத்துறீங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நீங்களா வந்து அந்த பிரெட் எவ்வளவு டோஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும். சோ நீங்க ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெட் ஆனது கருகிடும். ஓகேங்களா? சோ அப்ப தேர் இஸ் நோ ஃபீட்பேக். சோ அப்ப எனக்கு இவ்வளவு பாயிண்ட் தான் எனக்கு வந்து பாயில் ஆகணும். சோ அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம செட் பண்ணல. சோ அப்ப bread toaster will act as an example of an open loop system. So bread toaster, water heater. So அதே போல traffic light system. சோ இப்போ நீங்க டிராபிக்ல இருக்கீங்க. சோ அப்ப என்ன ஆகும்? ரெட், எல்லோ, கிரீன். சோ இந்த மூணு சிக்னல் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சோ அப்ப இப்ப இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ரஷ். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரஷ் இருக்கும். சோ இப்ப 4 வேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இது என்னுடைய 4 வேஸ். ஓகேங்களா? சோ பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா have to travel by using this way. ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு 4 வேஸ் இருக்கு. சோ இங்க டெஃபினட்டா எனக்கு என்ன இருக்கும்? சிக்னல் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு இந்த வேல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரஷ் ஆனது அதிகமா இருக்கு. சோ when compared to these 3 ways. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஆர்டினரி டிராபிக் லைட் சிஸ்டம்ல எப்படி இருக்கும்? சோ ரெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து க்ளோ ஆகும். சோ அதே போல எல்லோ ஒரு 1 மினிட் க்ளோ ஆகும். சோ அதே கிரீன் வந்து 2 மினிட்ஸ் க்ளோ ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு என்ன நடக்குது? சோ எனக்கு இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ரஷ் ஆர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சியா வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் ஆனது மாறுச்சு அப்படின்னா தான் சோ இட் இஸ் ஈஸி டு டிராவல். ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்க சிஸ்டத்துல எப்படி இருக்கு பாருங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா நாம தான் வழி விடணும். ஓகேங்களா? சோ இந்த சிக்னல் ஆனது எனக்கு இங்க மாற போறது இல்ல. சோ இந்த சிக்னல் ஆனது எனக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கும். சோ இந்த சிக்னல் இஸ் நாட் வேரியிங் டிபெண்ட் அப்பான் தி ரஷ் ஆர் பை கிராசிங் தி ஆம்புலன்ஸ். ஓகேங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த டிராபிக் சிஸ்டம் ஆனது மாறுறது இல்ல. சோ கான்ஸ்டன்டா ரெட் எவ்வளவு நேரம் க்ளோ ஆகுமோ அந்த ரெட் வந்து க்ளோ ஆகும். சோ எல்லோ எவ்வளவு நேரம் க்ளோ ஆகுமோ சோ அதே போல எல்லோ க்ளோ ஆகும். சோ கிரீன் சிக்னல் எவ்வளவு க்ளோ ஆகுமோ அதே போல தான் கிரீனும் க்ளோ ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா there is no feedback. சோ அப்ப சப்போஸ் ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா based upon the rush. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்னலோட க்ளோயிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா which are the examples of open loop system. Okay. So for open loop system it is simple to design. It is simple to design and it is economic. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is no feedback element. ஓகேங்களா? so closed loopல we will see the feedback element. so இங்க வந்து பாத்தீங்கன்னா we are not using the feedback. so எனக்கு வந்து பாத்தீங்கன்னா it is simple to design and it is economic. so it is inaccurate. so open loop system வந்து பாத்தீங்கன்னா which is inaccurate because there is no error connection. there is no error correction. so இந்த எரர் கரெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா எனக்கு வேணும்கூடிய அந்த டிசைட் அவுட்புட் எனக்கு வேணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்புட்டுக்கு வந்து எகைன் சொல்றது இல்ல. ஓகேங்களா? சோ அதனாலதான் there is no error correction. so there is no error correction. so open loop system is inaccurate. so since there is no error correction, so error correction இங்க இல்லாதனால so I can say this open loop system is unreliable.
Okay, so this open loop system is affected by the open loop system is affected by external noise. So இதுக்கு வந்து closed path இல்லாதனால so external வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் சிக்னல். சோ வேற ஏதாவது சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா இதுல மிங்கிள் ஆகி சோ சிக்னலோட ப்ராப்பர்ட்டியே மாத்திரும். ஓகேங்களா? சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா it is affected by the external noise and system parameter variation. So இந்த system parameter variation அப்படிங்கிறது என்னன்னா நமக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா we are having some blocks of elements. ஓகேங்களா? சோ நமக்கு வந்து என்னன்னா ஒரு சிஸ்டத்துல blocks of elements இருக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு based upon the input சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ எப்ப இந்த ஓப்பன் லூப் சிஸ்டத்துல சோ அதனாலதான் வந்து அதை தான் நாங்க இங்க என்ன மென்ஷன் பண்றோம்னா சிஸ்டம் பேராமீட்டர் வேரியேஷன் சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? சோ இதை வந்து நான் அடுத்த டாபிக்ல வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. So it is affected by external noise and system parameter variation. So whenever there is a varying in the parameters, so system oda output வந்து பாத்தீங்கன்னா vary ஆகும். ஓகேங்களா? Okay, so that's all about open loop system. So next வந்து பாத்தீங்கன்னா closed loop system. Okay, so இப்போ இந்த closed loop அப்படிங்கும்போது from the name itself you can find that the system is closed. ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு லூப் ஆனது இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த சிஸ்டம் ஆனது எப்படி இருக்கும்? So as usual you will have a controller. So controller which produces control signal. So that signal is processed by a processor. ஓகே, சோ இப்போ இந்த ஃபீட்பேக் எலிமெண்ட்டை மட்டும் நீங்க மறைச்சிட்டு சோ ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா which is nothing but an open loop system. சோ அப்ப closed loop சிஸ்டத்துல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ from the output so from the processorல இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா so sending through the input through a feedback element. ஓகேங்களா? so due to the presence of this feedback element we will call this as the closed loop system. ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு லூப் ஆனது க்ளோஸ் ஆயிடுச்சா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு இங்க இருந்து இங்க போய் சோ மறுபடியும் again I'm getting the same. So அப்ப we will call this as the closed loop system. ஓகே, சோ இப்போ இந்த closed loop systemக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, சோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். சோ என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா you are going to ride the bike or a car. சோ உங்களுடைய ஸ்பீட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா it should be 60 kilometer per hour. ஓகேங்களா? சோ per hour வந்து பாத்தீங்கன்னா you have to go 60 kilometer. ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க். ஓகேங்களா? சோ இப்ப நீங்க தான் வந்து டிரைவ் பண்றீங்க. சோ இப்ப டிரைவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட். சோ இப்ப இன்புட் யாரு? நீங்க தான்.
So input நீங்க தான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to accelerate. So just வந்து பாத்தீங்கன்னா in case of car வந்து பாத்தீங்கன்னா we are going to just pedal the acceleration. ஓகேங்களா? So நம்ம accelerator வந்து பாத்தீங்கன்னா we are going to pedal. So bike வந்து பாத்தீங்கன்னா you are going to accelerate. ஓகேங்களா? So அப்ப இன்புட்ல நான் accelerate பண்றேன். So இப்ப accelerate பண்ணும்போது நமக்கு என்னுடைய பைக் ஆனது என்ன ஆகும்? It will keep on moving. Okay. So இப்ப உங்களுக்கு என்ன இருக்கும்? So you will have a speedometer, right? So you will have a speedometer. So in the speedometer la உங்களுக்கு என்ன இருக்கும்? So you will have 50, 40, 30, 20, 10. ஓகேவா? சோ இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க ஆக்சலரேட் பண்றீங்க, உங்க ஸ்பீடோமீட்டரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. சோ எப்ப வந்து பாத்தீங்கன்னா when the speed வந்து பாத்தீங்கன்னா 60 km/hலயே வந்து போகும்பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சோ உங்களுக்கு நான் கொடுத்தக்கூடிய டாஸ்க் வந்து 60 km/h. சோ அப்ப 60ல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ சப்போஸ் நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷனை திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க. சோ இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது யூ ஆர் கெட்டிங் 70 km/h. சோ அப்ப இந்த 70 km/h வரும் பொழுது so it is not the desired output. So desired output வந்து பாத்தீங்கன்னா to get 60 km/h constantly. So எனக்கு 60 km/hலயே தான் போகணும். ஓகேங்களா? சோ சப்போஸ் 70க்கு போயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ உங்களுடைய ஐஸ் ஆனது சோ உங்களுடைய ஐஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா which will keep on looking the speedometer. ஓகேங்களா? சோ often சோ ரெகுலரா இத பார்க்க முடியாது. சோ often வந்து பாத்தீங்கன்னா you are just while driving you are checking the speedometer. சோ அப்ப 70 வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ it will send to feedback. ஓகேங்களா? சோ again வந்து பாத்தீங்கன்னா இந்த 70 வரும்பொழுது இந்த சிக்னல் ஆனது உங்களுக்கு ஃபீட்பேக்ல வந்துரும். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ 70ல போயிட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய டார்கெட் வந்து 60ல தான் போகணும். சோ அப்ப என்ன பண்ணணும்? we have to decelerate. சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த டீசலரேட் பண்ணணும் அப்படிங்கிற சிக்னலை வந்து பாத்தீங்கன்னா த்ரூ ஃபீட்பேக் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் ஆனது இன்டிமேட் பண்ணி நீங்க ஆக்சலரேஷனை வந்து பாத்தீங்கன்னா you will decelerate. ஓகேவா? சோ அப்ப எனக்கு இந்த ஃபீட்பேக் சிக்னல் மீன்ஸ் இந்த ஃபீட்பேக் சிக்னல் இருக்கிறனால தான் வந்து பாத்தீங்கன்னா you are supposed to maintain at 60 km/h. ஓகேங்களா? so if there is no feedback elements that means நீங்க வந்து பாத்தீங்கன்னா இத வாட்ச் பண்ணி எனக்கு வந்து இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டீசலரேட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் டிராவலிங் உங்களுக்கு ஸ்பீட் ஆனது மாறிக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் 60ல போவீங்க, 50ல போவீங்க, 70ல போவீங்க. சோ இந்த ஸ்பீடோமீட்டரை நீங்க வாட்ச் பண்ணி சோ ஃப்ரம் திஸ் ஃபீட்பேக் சிக்னல் ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்டுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து வரும். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நமக்கு வந்து 60 km/hல தான் போக சொல்லியிருக்காங்க. சோ நாம என்ன பண்ணணும்னா we have to decelerate அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும். சோ அதே போலதான் ஒரு சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டிசைட் அவுட்புட் வேணும். சோ அதுக்கு அது டிசைட் அவுட்புட்டுக்கு பதிலாக எனக்கு வேற அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா சோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இந்த இடத்துல எரர் இருக்கோ சோ அந்த எரரை இந்த ஃபீட்பேக் எலிமெண்ட் மூலமா சென்ட் பண்ணி சோ அத வந்து பாத்தீங்கன்னா we will correct it by in the input. ஓகேங்களா? சோ இந்த சிஸ்டத்தை தான் we will call as the closed loop system. சோ இப்ப இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசி மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல். And autopilot system, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் ஹியூமன் பாடி. சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஓகே, சோ இத நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக் எலிமெண்ட் சோ நமக்கு இப்ப ஃபீட்பேக் எலிமெண்ட் இருக்கனால இங்க என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். So you will get the accurate output.
So due to accurate output, the result will be reliable. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் எலமெண்ட் இருக்கனால எனக்கு ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நான் மறுபடியும் அகைன் இன்புட் சென்ட் பண்ணி, ஸோ இன்புட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் ஹேவ் அ மிக்சர். ஸோ அந்த மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்ட் பண்ணி எனக்கு மறுபடியும் கண்ட்ரோலர்ல சென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்ப எனக்கு அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அக்யூரேட்டா இருக்கும் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ with the help of closed loop system, my result is accurate and which is reliable. So இது வந்து பாத்தீங்கன்னா closed loop அப்படிங்கும் பொழுது, so there is a reduced effect of noise and system parameter variation. ஸோ இப்போ க்ளோஸ்ட் லூப் அப்படிங்கிறதுனால எக்ஸ்டர்னல் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா உடனே இதுல வந்து அட்டாச் ஆகி நமக்கு ரிசல்ட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப குறையுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஃபீட்பேக் எலமெண்ட் இட் இஸ் க்ளோஸ்ட் லூப். ஓகே, ஸோ இப்போ இதுல இந்த ஃபீட்பேக் எலமெண்ட் இருக்கிறனால ஸோ இட் இஸ் somehow costlier when compared to open loop system. So it is costlier and the designing is complex. And here the designing is complex. Okay, so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக் பத்தி பார்த்தோம். So ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா feedbacks are classified into two types. So ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா positive feedback and negative feedback. ஓகேங்களா? So இப்போ இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெயின் ஆஃப் த சிஸ்டம் ரெடியூசஸ். ஸோ இதை வந்து இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வென் வி கம் அக்ராஸ் தி க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ஸோ ஹியர் த கெயின் ஆஃப் த சிஸ்டம் விச் கெட் ரெடியூசஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் தான் நம்ம இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ல அதிகமா யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் வெரி ரேர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் வி கேன் சே ஆல்மோஸ்ட் இட் இஸ் அன்ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா விச் வில் பி இன்க்ரீசிங். ஸோ இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பேரிசன் எழுதிக்கோங்க. ஸோ ஃபார் பார்த்தது தான்.
ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் பார்த்தது தான் ஆல்ரெடி. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டேபிள் இன் ஆப்ரேஷன். ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வி ஆர் நாட் கோயிங் டு அப்டைன் த டிசையர்ட் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையான அவுட்புட்டை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் லூப் சிஸ்டத்துல நம்ம வாங்க போறது கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் சம் ஸ்டேபிள் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? சோ அதே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டத்துல வந்து ஸ்டெபிலிட்டி ஆனது மாறும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அவுட்புட் அல்லது ஒரு கண்ட்ரோல்ட் அவுட்புட் எனக்கு தேவைப்படுது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய சிஸ்டம்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா த்ரூ ஃபீட்பேக் எலமெண்ட் நம்ம மாத்திட்டே இருப்போம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல எனக்கு ஸ்டெபிலிட்டி ஆனது வேரி ஆகும். ஓகேங்களா? சோ அதே வந்து ஓப்பன் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் ஆல்மோஸ்ட் in the stable operation point. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are not going to obtain the desired output. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விச் வில் நாட் பி குட். ஸோ இதோடைய ஏன் இதை நான் லீனியாரிட்டி அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கான எக்ஸாக்ட் அவுட்புட் வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு கெட். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் நாட் லீனியர். ஸோ அப்ப எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் 5 வோல்ட். ஸோ ஆஃப்டர் சம் டைம் யூ வில் கெட் 10 வோல்ட், 6 வோல்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஆனது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் நாட் குட். ஸோ அதே போல க்ளோஸ் லூப் சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் எ நான் லீனியாரிட்டி. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபீட்பேக் எலமெண்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are trying to pull my output to the linear. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் க்ளோஸ் லூப் இட் வில் பி சம் குட், இட் வில் டெலிவர் சம் குட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நான் லீனியாரிட்டி அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதெல்லாம் கிராஃப்ல தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இங்க என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. So this is the comparison table of open loop and closed loop system. Okay. So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா so the Laplace transform. சோ இப்போ இந்த ஓப்பன் லூப் சிஸ்டம் பார்த்துட்டோம், க்ளோஸ் லூப் சிஸ்டம் பார்த்துட்டோம். சோ இந்த ஓப்பன் லூப் சிஸ்டமும் க்ளோஸ் லூப் சிஸ்டமும் அதுல இருக்கக்கூடிய பிளாக்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு ஃப்ரீக்வன்சி டொமைன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க மேக்ஸ்ல வந்து லாப்லாஸ் பார்த்திருப்பீங்க. சோ லாப்லாஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க சோ ஒரு டைம் டொமைனை ஃப்ரீக்வன்சி டொமைனா மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்போ அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். Okay. So this Laplace transform is a mathematical tool in which a differential and integral terms can be transformed from the time domain to the frequency domain. So the note பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீங்கிற டொமைன், தட் இஸ் டி ஸ்பேஸை வந்து பாத்தீங்கன்னா we are going to convert into S space. ஸோ வேர் டி அப்படின்னா which is a time domain. ஸோ எஸ் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா which is the frequency domain. ஓகேவா? ஸோ இதை தானே நீங்க லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒன் சைடட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன் கண்ட்ரோல் சிஸ்டம் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் ஸோ ஆல் த 7 டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வி கேன் கவர். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மை நல்லா பார்த்துக்கோங்க மேக்ஸ்ல. ஸோ இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல இது நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒன் சைடட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity x of t e power minus st into dt. ஸோ அப்ப என்னுடைய டொமைன்ல வந்து பாத்தீங்கன்னா it is varying from 0 to infinity. So suppose இங்க minus infinity to plus infinity, that means எனக்கு ரெண்டு சைட்லயுமே என்னுடைய கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா so I am taking from this 0 to some infinity value. Suppose எனக்கு வந்து பாத்தீங்கன்னா if I am taking from minus infinity to plus infinity value, so it is a double sided Laplace transform. ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன இங்க எடுத்திருக்கேன்னா single sided Laplace transform எடுத்திருக்கேன். சோ நமக்கு இந்த single sided Laplace transform is more than enough to solve all the problems in the control system. ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், சோ ஒரு டைம் டொமைனை வந்து என்ன மாத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா frequency டொமைனுக்கு மாத்திருக்கேன். ஓகேங்களா? So அப்ப where x of s is equal to integration of 0 to infinity x of t e power minus st into dt. ஓகேங்களா? ஓகே. சோ இதுல where x of t represents time domain, where x of s which represents the frequency domain. Okay. So இப்போ இந்த s நான் எப்படி எழுதலாம்னா I can write it as j omega. ஓகேவா? So j அப்படிங்கிறது which denotes the imaginary. ஓகேங்களா? So imaginary part. omega அப்படிங்கிறது frequency. It is an angular frequency. So நீங்க நெட்வொர்க்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? So omega which is an angular frequency where j is the imaginary part. ஓகேங்களா? So அப்ப நான் ஒரு ஆக்சிஸ் வந்து நான் இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னா so I will mention as this is the real part. So ஒரு s planeல so இது என்டையரா வந்து பாத்தீங்கன்னா s plane. ஏன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல நான் என்ன பண்ண போறேன், I am going to deal only with s plane. ஓகேங்களா? சோ அப்ப s planeல this is the real part of the s plane. So this is the imaginary part of the s plane. ஓகேவா? சோ அப்ப எனக்கு ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய ஆக்சிஸ் வந்து ரியல் பார்ட். சோ வெர்டிகலா இருக்கக்கூடிய ஆக்சிஸ் என்ன அப்படின்னா which is an imaginary part. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம ஏன் வந்து பாத்தீங்கன்னா டைம் டொமைன்ல இருந்து frequency டொமைனுக்கு மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபார் தி கால்குலேஷன் பர்பஸ். சோ டைம் டொமைன்ல நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் lengthy process. ஓகேங்களா? சோ அதே frequency டொமைன்ல பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ the process வந்து which will become easier. சோ இத நோட் பண்ணிக்கோங்க. சோ let me erase. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா some important formulas on the Laplace transform. சோ நான் கொடுக்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்கன்னா so try to so எல்லா ஃபார்முலாவையும் நோட் பண்ணிக்கோங்க.
x of t இது என்னுடைய x of s. ஓகேங்களா? So where t power n, so n factorial divided by s power n plus 1. So for e power at 1 divided by s minus a. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நீங்க மேக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் t power n e power at, so which is n factorial divided by s minus a the whole power n plus 1. So e power at into x of t x of s minus a. So the Laplace transform of an impulse function is 1. Then the Laplace transform of this step function u of t அப்படிங்கிறது step function. So அதோடைய Laplace transform வந்து பாத்தீங்கன்னா which is 1 by s. Okay, so next is 7. So time shifting property படி del of t minus a நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா which is e power minus as. Next u of t minus a, that is time shifting property which gives e power minus as by s. Next வந்து பாத்தீங்கன்னா sin at, so which produce a by s square plus a square. Cos at, so which is s by s square plus a square. Next sin of hyperbolic at, so sin h at, so which is a by s square minus a square. Next cos h at, so which is s by s square minus a square. So note பண்ணிக்கோங்க. So t sin at, so t cos at, so t sin at என்ன பண்ணணும்? So minus 1 the whole power n t divided by
ds of x of s. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாலாம் நீங்க அங்க படிச்சிருப்பீங்க. ஸோ நான் டைரக்டா தான் எழுதுறேன். ஸோ 2as by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் the whole ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? So for t cos at, you will get s square minus a square divided by s square plus a square the whole square. Okay, so next e power at sin bt. இதை எப்படி எழுதலாம்னா, I can write b by s minus a the whole square plus b square. Okay, va? Next is e power at into cos bt. So இதை எப்படி எழுதலாம்? So I can write s minus a the whole square plus b square. Okay, so b. Okay, next 17 e power at sin b. So not sin hyperbolic of bt. Sin hyperbolic of bt. So இதை எப்படி எழுதலாம்னா, where b divided by s minus a the whole square minus b square. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த சைடு எரேஸ் பண்றேன். So e power at cos hyperbolic of bt. So இதை எப்படி எழுதலாம்னா, s minus a by s minus a the whole square minus b square. S minus a divided by s minus a the whole square minus b square. Okay, so the next one பாத்தீங்கன்னா, so dx by dt. So differentiation ல இருந்ததுன்னா, so s into x of s minus x of 0. So next d square x divided by dt square ல இருந்ததுன்னா, s square x of s minus s x of 0 minus x dash of 0. So differentiation of the first order, differentiation of the second order. ஓகேங்களா? So first order க்கு வந்து s x of s minus x of 0. Second order வந்து பாத்தீங்கன்னா s square x of s minus s x of 0 minus x dash of 0. ஓகேங்களா? So இந்த x of 0 இது வந்து என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is nothing but an initial condition. ஓகேங்களா? So இந்த x of 0, x dash of 0 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, it is nothing but an initial condition.
ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்லேயே வந்து இனிஷியல் கண்டிஷன் ப்ராப்ளம்ல இருந்ததுன்னா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 21. ஸோ இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம் அங்கே படிச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் நான் இங்க மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். The limit t tends to 0 x of t, which gives the limit s tends to infinity, s tends to infinity, s into x of s. So the limit t tends to infinity x of t. So இது வந்து final value theorem. 21 வந்து பாத்தீங்கன்னா initial value theorem. So the limit s tends to 0, s into x of s. So இப்போ இந்த 22 formulas வந்து பாத்தீங்கன்னா which is most important. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 22 ஃபார்முலாஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் கீப் இன் மைண்ட் அண்ட் யூ ஷுட் கீப் இன் மெமரி. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல வந்து கொடுத்தாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த இது வந்துடணும். லேப்லாஸ் அதோடைய ஈக்குவலண்ட் லேப்லாஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மெமரைஸ் பண்ண கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பை டிரைவிங். ஸோ நீங்க மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நீங்க டிரைவ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ஒரு 2 to 3 டைம்ஸ் டிரைவ் பண்ணுங்க. ஸோ டிரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அப்புறம் டிரைவ் பண்ணிட்டு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒன் டைம் அல்லது வீக்லி 2 times 3 times வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்ஸை வந்து நீங்க எழுதி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ப்ராக்டிஸ் ஃபாஸ்டா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டிரைவ் பண்ணி இதெல்லாம் கொண்டு வாங்க. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னாலுமே நீங்க ரெக்கவர் பண்ணி ஸோ ஆன்சர் நம்ம கரெக்டா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணும் பொழுது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ல வந்து ரிசல்ட் வந்து மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே டிரைவ் பண்ணி பாருங்க. ஸோ டிரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இது ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை எரேஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்? ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ நமக்கு ஒரு சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஒரு சிஸ்டம்க்கு we have taken input and output. ஸோ இன்புட்டை வந்து இனிஷியலா நம்ம கொடுக்குறோம், we are obtaining some output. அப்போ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ எதர் இட் இஸ் ஓப்பன் லூப் சிஸ்டம் ஆர் க்ளோஸ் லூப் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் சம் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் காலை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்றேன். ஓகேங்களா? So the output is related to input through a function call. Is called transfer function.
ஓகே, சோ இந்த அவுட்புட்டையும் இன்புட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா we call it as the transfer function. ஓகே, சோ அப்ப எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் வில் பி இன் த ஃபார்மேட் ஆஃப் பிளாக். ஓகேங்களா, சோ ஒரு பிளாக் ஃபார்மேட்ல தான் இருக்கும் என்னுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆனது. ஓகேங்களா, சோ இந்த ஒரு பிளாக் ஃபார்மேட்ல தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆனது இருக்கும். ஓகேங்களா, சோ இப்போ இதுல இருக்கக்கூடிய ஆரோ மார்க்ஸ் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, so here the arrow denotes the signals. So here the arrow denotes this signal. ஓகேங்களா, சோ இது இன்புட்டா இருக்கலாம், அவுட்புட்டா இருக்கலாம், அல்லது எக்ஸ்டர்னலா ஒரு நாய்ஸ் சிக்னல் வரலாம். சோ அல்லது ஃபீட்பேக் ஆஃப் த ப்ரீவியஸ் சிஸ்டம் வந்து எனக்கு இந்த சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகலாம். சோ இந்த மாதிரி எனக்கு வேரியஸ் சிக்னல்ஸ் வந்து இதுல இருக்கலாம். ஓகேங்களா, சோ அதுல நம்ம இந்த ஆரோ மார்க்ல டினோட் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா which are nothing but the signals. ஓகேங்களா, சோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆனது which is represented in a block. ஒரு பிளாக்குக்குள்ள தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஓகே, சோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல so from Laplace transform, so from Laplace transform என்னுடைய இன்புட்டை நான் என்ன ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா R of S. நான் இன்புட்டை எப்படி எடுத்துக்கிறேன்னா R of S ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சோ இப்ப நம்ம இன்னமேல் பார்க்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டத்துல இன்புட் அப்படின்னா R of S தான் நாம எடுத்துப்போம். ஓகேங்களா, சோ ஏன் S ல கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a Laplace transform. சோ S டொமைன்ல ரெப்ரசென்ட் பண்ணனால R of S. சோ எப்பயுமே அவுட்புட்டை நம்ம இங்க என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we will take as C of S. ஓகேங்களா, சோ இன்புட்டை வந்து பாத்தீங்கன்னா we will take as R of S. சோ அவுட்புட்டை வந்து பாத்தீங்கன்னா C of S அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஓகேங்களா, சோ உங்களுக்கு ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த C of S R of S வந்து இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் R and C வந்து வேற வேரியபிள் கூட இருக்கலாம். ஆனா அங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க இன்புட் ஃபங்க்ஷன் அவுட்புட் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணிடுவாங்க. சோ எப்பயுமே இந்த எஸ் டைம் ஃப்ரீக்வன்சி டொமைன் இருக்கணும். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல வந்து டைம் டொமைன் இருக்கக்கூடாது. டைம் டொமைன் இருந்ததுன்னா அவங்க கொடுத்த கொஸ்டின் வந்து ராங். சோ சப்போஸ் நீங்க டைம் டொமைன்ல போட்டீங்கன்னா அதுவும் ராங். ஓகேங்களா, சோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு இன்புட் வந்து R of S, அவுட்புட் வந்து C of S ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஓகே, அப்ப இது என்னுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சோ அவுட்புட் என்ன எடுத்திருக்கோம் C of S அப்படின்னு எடுத்திருக்கோம். சோ இன்புட் என்ன எடுத்திருக்கோம் R of S ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, சோ இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா which is the relation between input and output. ஓகேங்களா, through function callனு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, சப்போஸ் இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா so it is defined as the ratio of Laplace transform of the output variable to the Laplace transform of the input variable. Assume all initial condition to be 0. ஓகேங்களா, சோ இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்.
So அப்ப இதுபடி நம்ம எழுதலாமா? So என்ன எழுதலாம்? So where the transfer function is nothing but it is the ratio of the Laplace transform of the output. So output என்னது? Which is C of S by to the Laplace transform of input variable. So my input variable is R of S. R of S. So என்ன கொடுத்திருக்காங்க? Assuming all the initial condition to be 0. So அப்ப initial conditions வந்து பாத்தீங்கன்னா which is 0. ஓகேவா? So இப்ப இந்த what is transfer function அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா கேட்ல மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாக்ட் டெஃபினேஷனை வச்சு சோ கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ECE ட்ரிபிள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ENI. சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா which is nothing but a ratio of the Laplace transform of the output to the Laplace transform of the input assuming all the initial condition to be 0. ஓகேங்களா? சோ இதுதான் என்னுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ இதுல நோட் போட்டுக்கோங்க. So always the transfer function must be represented in frequency domain. Okay, so the transfer function is only represented in frequency domain. Okay va? So frequency domain la dhaan, that means S domain la mattum dhaan mention pannanom. So in the transfer function la C of t R of t nu kuduthirundanga it is wrong, completely wrong. Okay, so eppiyume transfer function vandu pathina it should be represented only in the frequency domain. Okay va? Suppose the transfer function is y of t x of t இப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா so it is wrong. ஓகேங்களா? so இப்படி கொடுத்திருந்தீங்கன்னா தப்பு. so இந்த மாதிரி நீங்களும் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, சோ இப்ப டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். சோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா so we will use two main methods to find the transfer function. so அதுல first method என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா block diagram method and second method வந்து பாத்தீங்கன்னா which is signal flow graph method. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததுல பார்ப்போம். சோ ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து block diagram method, one more is signal flow graph method. ஓகே, so இப்ப அதுக்கு முன்னாடி what is the standard form of transfer function? so where TF அப்படிங்கிறது என்னன்னா transfer function. ஓகேங்களா? so standard form of transfer function. so ஒரு standard format எப்படி இருக்குன்னா which is k into s plus z1 s plus z2 s plus z3 divided by s plus p1 s plus p2 s plus p3. ஓகேவா? சோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா where k into s plus z1 s plus z2 s plus z3 it goes on divided by s plus p1 p2 p3 so it goes on. so இப்ப இதுல where k represents the gain factor or DC gain.
சோ அப்ப கெயின் ஃபேக்டர் அல்லது டிசி கெயின். சோ டிசி கெயின் அப்படிங்கும்போது என்ன? சோ டிசி கெயின் அப்படின்னா டிசில என்ன இருக்காது? ஃப்ரீக்வன்சி இருக்காது. சோ அப்ப டிசி கெயின் அப்படிங்கும் பொழுது I can say that S is equal to j omega ன்னு உங்களுக்கு சொல்லிருக்கேனா? சோ அப்ப டிசில ஃப்ரீக்வன்சி இருக்காது. சோ ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா அப்படின்னா ஒமேகா வந்து 0. சோ அப்ப S வந்து will be 0. ஓகேவா? Okay. So here where Z1, Z2, Z3. So இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we call it as the zeros of the system. So we call this as the zeros of the system. அதே போல P1, P2, P3. So இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இதுல இந்த P எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which is poles of the system. So we will call this as poles of the system. Okay. So இப்ப இந்த zeros எப்படி நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா so we will notate like this 0. So அதே போல போல வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுவோம்னா ஒரு கிராஸ் சிம்பல்ல ரொட்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? So zeros ஒரு ஜீரோ மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அதே போல போல வந்து பாத்தீங்கன்னா we have to represent by cross symbol. இப்படி ஒரு கிராஸ் சிம்பல் போட்டு ரொட்டேட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா போல்ஸ வந்து ரொட்டேட் பண்றதாக அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பாருங்க. சோ S சோ இதுல S இருக்கு. சோ டெஃபினட்டா இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் தி லாப்லாஸ் டொமைன். ஓகேங்களா? சோ ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. சோ அப்ப லாப்லாஸ் டொமைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா which is nothing but the S plane. ஓகேங்களா? சோ அப்ப S plane வந்து நம்ம எப்படி டிரா பண்ணனும்? சோ உங்களுக்கு முன்னே சொல்லியிருந்தேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா which is இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் தி S plane. ஓகேங்களா? சோ இது வந்து ரியல் பார்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா which is imaginary part of the S plane. ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து மேக்ஸ்ல நீங்க வந்து இப்படி கூட படிச்சிருப்பீங்க சிக்மா பிளஸ் ஜே ஒமேகா. சோ இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. சோ சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரியல் பார்ட். ஓகேங்களா? சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும் பொழுது இது ரியல் பார்ட்னு சொல்லுவோம். இதை வந்து இமேஜினரி டேர்ம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப ரியல் பார்ட்டை வந்து we will take this as sigma. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா we will take this as j omega. ஓகேங்களா? சோ இப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது போக போக உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து இது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இப்போதைக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா சோ திஸ் இஸ் த ரியல் பார்ட். RE அப்படின்னா இட் இஸ் a ரியல் பார்ட் ஆஃப் தி S plane. இது வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் தி S plane வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சோ வேர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு சோ எனக்கு ஒரு கெயின் இருக்கு. சோ கெயினை வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னா ஒரு 5 ன்னு வச்சுக்கிறேன் நானே. So where S plus 2 divided by S plus 1 to S plus 3. ஓகேங்களா? சோ இப்ப எனக்கு இதுதான் என்னுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்மேட்ல நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். சோ இப்போ நான் இந்த பிளாட்ல S பிளேன்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா I'm going to plot the poles and zeros. ஓகேங்களா? ஓகே. சோ இப்ப எனக்கு எது 0ன்னு சொல்லியிருக்கேன். சோ நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் தான் 0. சோ அப்ப 0 கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? So S plus 2 which is equal to 0. ஓகேங்களா? So we have to equate with 0. ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? where S is equal to so 2 வந்தா போச்சுன்னா -2. சோ அப்ப எனக்கு -2 அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா zeros. ஓகேங்களா? சோ அதே போல போல்ஸ் என்னவா இருக்கும்? இது என்னுடைய 0. என்னுடைய போல்ஸ் என்னவா இருக்கும் பாருங்க. சோ என்னுடைய போல்ஸ் என்னவா இருக்கும்? So S plus 1 is equal to 0. So அப்ப S வந்து will become -1. அதே போல இதுக்கு S plus 3 is equal to 0. So அப்ப S வந்து will become -3. ஓகேங்களா? So இப்ப இதை வந்து நான் இங்க plot பண்ணணும். So அப்ப I will have 0 here. -1, -2, -3. So -4, you keep on going. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நான் இங்க பிளாட் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எனக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் ஜீரோஸ் எடுத்துக்கிறேன். 0 வந்து அதோடைய லொகேஷன் என்ன? -2ல இருக்கு. சோ அப்ப இந்த -2ல I have to
மென்ஷன் 1 0. ஓகேங்களா? சோ அதே போல போல் எங்க இருக்கு? -1 and -3. சோ அப்ப என்ன பண்ணணும்? -1ல ஒரு கிராஸ் சிம்பல், -3ல ஒரு கிராஸ் சிம்பல். ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய போல்ஸ் அண்ட் ஜீரோஸை நம்ம இப்படிதான் லொகேட் பண்ணணும். ஓகேவா? சோ நியூமரேட்டர்ல இருக்கக்கூடியது எல்லாமே ஜீரோஸ், டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியது எல்லாமே போல்ஸ். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனே வந்து பாத்தீங்கன்னா which is classified into 3 types. சோ என்னென்னவா பிரிக்கலாங்க அப்படின்னா strictly proper transfer function, proper transfer function and improper transfer function. strictly proper transfer function. ஓகேங்களா? சோ இதுல நான் TF ன்னு மென்ஷன் பண்ணனா transfer function. ஓகேங்களா? ஓகே. சோ ஒரு strictly proper transfer function அப்படினா எப்படி இருக்கும் அப்படின்னா சோ ஒரு transfer function நம்ம இப்ப பார்த்தோம். so where f of s is equal to k into s plus z1 னு பார்த்தோம். சோ டினாமினேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா where s plus p1 s plus p2 இந்த மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? சோ இப்போ இத நாம சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? where k of s plus z1. so இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணனா we will get s square plus p1s sp2 plus p1 p2 கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. சோ இந்த ஈக்குவேஷன் ஆனது which is nothing but a polynomial equation. சோ மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா in 10th, so below 10th standard வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது படிச்சிருப்போம். so what is the polynomial equation னு ஒன்னு பார்த்திருப்போம். so ஒரு polynomial equation அப்படிங்கிறது so ஒரு polynomial equation அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா which is x 3x cube plus 5x square plus 5x plus 10 இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப இதான் நான் polynomial equation சொல்லுவோம். சோ இந்த ஈக்குவேஷன்ல this is the coefficient of the variable x. so x வந்து நான் வேரியபிள் னு சொல்லுவேன். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா which is power. so இந்த 10 வந்து I will say this is the constant. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலிங்ல படிச்சிருப்போம். சோ அத கொஞ்சம் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியணும். சோ அப்ப இது எப்படி இருக்கு பாருங்க. s ஸ்கொயர் பிளஸ் p1s பிளஸ் sp2 p1 p2. சோ அப்ப p1 p2ங்கிறது which is constant. சோ அதே போல இந்த s அப்படிங்கிறது which is a variable. சோ இந்த 2 அப்படிங்கிறது என்ன which is nothing but the power. பவர்னு சொல்லலாம் அல்லது டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப அதே ஃபார்மட்ல எனக்கு இங்க இருக்கா? ஓகே. சோ இப்ப strictly proper transfer function அப்படின்னா the power of the polynomial in so the power of polynomial in denominator is greater than power of polynomial in numerator. ஓகேவா? அப்ப இது எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் transfer function நானே எழுதுறேன். வேற transfer function is 7s plus 3 divided by s square plus 4s plus 3 இப்படி வச்சுக்கோங்க. அப்ப
இந்த என்டையர் நான் என்ன சொல்லலாம், நியூமரேட்டர்னு சொல்லலாமா? சோ நியூமரேட்டரை கேபிட்டல் N ன்னு மென்ஷன் பண்றேன். சோ இந்த என்டையர் பாலினாமியல் டினாமினேட்டர்ல இருக்கிறத D ன்னு மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? சோ அப்ப ஃபார் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கு டினாமினேட்டர்ல அதோடைய பவர் என்ன இருக்கு, மேக்ஸிமம் பவர் 2 இருக்கு. சோ அதே போல நியூமரேட்டர்ல அதோடைய பவர் 1 தான் இருக்கு. சோ அப்ப எனக்கு டினாமினேட்டரோட பவர் ஆனது which is greater than the numerator. ஓகேங்களா? சோ இப்படி இருந்ததுனால் அதை நான் என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? சோ நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இத பவர்னு சொல்லலாம், டிகிரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்தது செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். TF is transfer function. So proper transfer function அப்படிங்கும் பொழுது power of the polynomial in denominator is equal to power of the polynomial in numerator. ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், where transfer function is 12s plus 5 divided by s plus 2. அப்ப இதுல பாருங்க, சோ நியூமரேட்டர், சோ இது என்டையர் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா which is numerator. சோ இது வந்து என்னுடைய டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய பாலினாமியல். அப்ப எனக்கு நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய பாலினாமியலோட பவர் வந்து பாத்தீங்கன்னா which is 1. சோ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய பாலினாமியலோட பவரும் 1 தான். ஓகேங்களா? சோ அப்ப இந்த டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை தான் நான் என்ன சொல்றேன்னா ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சோ அப்ப இதுல என்ன சொல்லலாம், சோ வேர் டினாமினேட்டரோட பாலினாமியலும் நியூமரேட்டரோட பாலினாமியலும் ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இதுல இந்த dn அப்படிங்கிறது டினாமினேட்டரோட பவர் ஆஃப் பாலினாமியல். சோ என்னங்கிறது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய பவர் ஆஃப் தி பாலினாமியல். ஓகேவா? ஓகே. சோ அப்ப அடுத்தது இம்ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். improper transfer function. So improper transfer function அப்படிங்கும் பொழுது so power of the polynomial in denominator is lesser than power of the polynomial in numerator. Okay, so இப்ப இதோடைய transfer function ஓகே. சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா சோ நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய
பவர் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா s into s s ஸ்கொயர் வந்துரும், இங்க வெறும் s தான் இருக்கு. சோ அப்ப நியூமரேட்டரோட பாலினாமியலோட பவர் அதிகமா இருக்கு when compared to the denominator. சோ இந்த ஃபார்மேட்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we will call this as the improper transfer function. சோ இதை எப்படி நோட்டேட் பண்ணலாம்னா, so where d less than n, ஓகேங்களா, or n greater than d அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்த மூணு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லயும் சோ the most appropriate யூசபிள் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னா ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ ஆல்மோஸ்ட் ப்ராப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ராப்பர் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் வந்து பார்த்தீங்கன்னா we will use. ஸோ நோட்டுன்னு போட்டுக்கோங்க. So in general, proper transfer function is considered. ஓகேங்களா? So in general, proper transfer function is considered. So அப்போ proper transfer function என்னது? Power in the denominator polynomial which is equal to power of the polynomial in the numerator. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். A transfer function has two zeros. A transfer function has two zeros at infinite. Two zeros at infinite. The relationship between numerator degree n and denominator degree m of the transfer function is. Okay. So இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா IES ல கேட்ட கொஸ்டின். So a transfer function has a two zeros at infinite. ஓகேங்களா? So infiniteங்கிற லொகேஷன். So அப்ப நமக்கு லொகேஷன் தெரியாது. So some infinite distanceல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜீரோஸ் இருக்கு. ஓகேங்களா? So what is the relationship between the numerator degree and denominator degree of transfer function? ஓகேங்களா? So இப்ப just before தான் பார்த்தோம். So ஜெனரலா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, so we have to take the proper transfer function. ஓகேங்களா? so proper transfer function தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? so இப்போ proper transfer functionல என்ன சொல்லியிருக்கோம்? power of the denominator
of polynomial which is equal to power of the polynomial in the numerator னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப டினாமினேட்டரோட பவர் ஆஃப் த பாலினாமியலும் நியூமரேட்டரோட பவர் ஆஃப் த பாலினாமியலும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே. சோ அப்ப இதுபடி என்ன அர்த்தம்? சோ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? எனக்கு போல்ஸ் தானே இருக்கு. சோ டினாமினேட்டர்ல எனக்கு போல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே போல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? எனக்கு ஜீரோஸ் இருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ நம்பர் ஆஃப் தி போல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் த ஜீரோஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா? சோ இது எனக்கு என்னன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ். இப்ப இது எனக்கு என்னன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ். சோ சப்போஸ் இப்ப s+2 by s+3 அப்படின்னா சோ எனக்கு இது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சோ அப்ப இதுல எனக்கு ஒரு ஜீரோ இருக்கு, ஒரு போல் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா எனக்கு போல்ஸும் ஜீரோஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப போல்ஸும் ஜீரோஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகே. சோ இப்ப இங்க இவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ போல்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஜீரோஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சோ இப்ப நியூமரேட்டர்ல இருக்கக்கூடியத கேபிட்டல் N ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ அப்ப நியூமரேட்டர்ல நமக்கு என்ன இருக்கு? ஜீரோஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப நியூமரேட்டர்ல எனக்கு ஜீரோஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்தது போல்ஸ் வந்து என்ன பாருங்க, டினாமினேட்டர் டிகிரி இன் m. சோ அப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? போல்ஸ் இருக்கு. சோ டினாமினேட்டர்ல போல்ஸ் இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கு. சோ which is equal to number of zeros. சோ அப்ப அதை என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? m ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சோ இப்ப இதோட அடிஷனலா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இட் ஹாஸ் 2 zeros at infinity ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப எனக்கு இது போக அடிஷனலா 2 zeros வந்து இன்ஃபினிட்டில இருக்கு. சோ அப்ப அதை எங்க நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஜீரோஸ் எங்க இருக்கோ அங்கதான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஜீரோஸ் எனக்கு எங்க இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப நியூமரேட்டர்ல 2 ஜீரோ ஆட் ஆகுது. சோ நியூமரேட்டர்ல எனக்கு 2 ஜீரோ ஆட் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு இதுதான் ரிசல்டன்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? சோ அப்ப எனக்கு m என்ன, நம்பர் ஆஃப் த போல்ஸ் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளவு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்ன தெரியும்னா 2 ஜீரோஸ் வந்து இன்ஃபினைட் லொகேஷன்ல இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு இந்த 2 ஜீரோஸையும் இந்த எண்ணையும் ஆட் பண்ண அப்படின்னா சோ நம்பர் ஆஃப் த போல்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சோ அப்ப இதுல இருந்து இந்த ஆப்ஷனை நம்ம கொண்டு வந்துடலாமா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஐ கேன் ரைட் வேர் n is equal to, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா m minus 2. சோ ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா which is right. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க கிராஃப் படி போட்டாலுமே சோ 2 zeros are somewhere. சோ இந்த 2 zeros வந்து it is at some infinite location. சோ அப்ப we will have some poles and zero somewhere. ஓகேங்களா? சோ அப்ப இது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். எனக்கு வந்து இந்த ஜீரோஸ் ஆனது எனக்கு எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த கொஸ்டினுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிக்ட்லி ப்ராப்பர் இம்ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், சோ ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து டீச் பண்ணேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சோ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கணும், சோ எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும், எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சோ ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லலாம் அல்லது ரேஷனல் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். A rational transfer function must have equal number of zeros and poles. That means total number of zeros
is equal to total number of poles. So இதுதான் இப்ப பார்த்தோம். So properன்னு பார்த்தோம். So instead of that rationalum சொல்லலாம். ஓகேவா? So இப்ப இதை எப்படி சொல்லலாம்னா I can write okay. So இப்ப இந்த நோட்டேஷன் வந்து நம்பர் ஆஃப் அப்படிங்கறத வந்து இப்படி நான் நோட்டேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? So நீங்க இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, நான் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரூட் லோக்கஸ்லாம் போடும்போது நான் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ செகண்ட், ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு தி எல்டிஐ சிஸ்டம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் அப்ளிகபிள் only to LTI system. So what is meant by this LTI system? So in the LTI system which is linear time invariant system. So நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ஸ்ல வந்து பேசிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு எந்த எலிமெண்ட் வந்து லீனியர், எந்த எலிமெண்ட் வந்து டைம் வேரிங் அண்ட் டைம் இன்வேரிங். ஸோ விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எந்த ஒரு கிராஃப்ல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் தேர்ட் குவாட்ரண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகும், அல்லது செகண்ட்லயும் ஃபோர்த்லயும் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து லீனியர்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இப்படி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இட் மஸ்ட் பாஸ் த்ரூ ஆரிஜின். ஸோ இது மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ இப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு லீனியர் எலமெண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இங்க வந்து சிஸ்டம். ஸோ இப்போ இந்த எல்டிஐல வந்து பாத்தீங்கன்னா இந்த லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ங்கிறது நீங்க சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல வந்து நல்லா டீப்பா படிப்பீங்க. ஸோ இங்க வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைம் இன்வேரியன்ட் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி டைம். ஸோ என்னுடைய அவுட்புட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். மீன்ஸ் ஸோ இப்படி இருக்கும். ஸோ அப்போ இப்போ இங்க இன்க்ரீஸ் ஆகும், இங்க டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் ஆனது உங்களுக்கு வேரியிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் த இன்புட். ஸோ டைம் வேரிங் அண்ட் டைம் இன்வேரிங் எலமெண்ட்ல வந்து நீங்க நெட்வொர்க்ல படிச்சிருப்பீங்க. ஸோ சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்துல இதை நீங்க கொஞ்சம் டீப்பாவே படிப்பீங்க, டைப்ஸ் ஆஃப் சிக்னல் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்துல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் லீனியர் சிஸ்டம்னு கொடுத்துட்டாங்க அல்லது டைம் வேரிங் சிஸ்டம்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஆப்ஷன்ல நன் ஆஃப் த எபோன்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். Is also called impulse response. Is also called impulse response of the system. So இந்த பாயிண்ட் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்பொழுது நான் சொல்றேன். Okay, so next வந்து பாத்தீங்கன்னா the transfer function is independent of the input of the system. It is independent of input of the system. So நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ல வேரியிங் இன்புட் கொடுத்தீங்கன்னாலுமே தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 வோல்ட், நெக்ஸ்ட் 10 வோல்ட், நெக்ஸ்ட் வந்து 15 வோல்ட். ஸோ வேரியிங் இன்புட் கொடுத்தாலுமே ஸோ டியூ டு ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா டிசைர்ட் அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ அதனால நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா? ஸோ த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி இன்புட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க.
Okay, so from the transfer function, so அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி இல்ல நோட்னு போட்டுக்கோங்க. So from the transfer function, it is easy to find the poles and zeros of the system. So from the transfer function, it is easy to find poles and zeros. So poles and zeros வந்து டைரக்டாவே நம்ம ஃபைண்ட் பண்ணிரலாம். ஓகேங்களா? So stability also. So the stability of the system can be determined easily. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு RH கிரைட்டீரியா வரும்பொழுது இதை நான் இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குன்னா சோ அதுல இருக்கக்கூடிய நியூமரேட்டர்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோஸ், டினாமினேட்டர்ல கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து போல்ஸ். ஓகேங்களா? சோ இந்த ஸ்டெபிலிட்டியை பத்தி படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்றேன். சோ இங்க இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? Okay. So transfer function of the open loop system. So transfer function of open loop system. Okay. So இது ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம். ஸோ ஓப்பன் லூப் சிஸ்டத்துல என்னுடைய இன்புட்டை நான் என்ன எடுத்திருக்கேன்னா R(s) எடுத்துக்கிறேன். ஸோ என்னுடைய அவுட்புட்டை வந்து பாத்தீங்கன்னா ஐம் டேக்கிங் as C(s). ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஒரு பிளாக்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் என்னுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நான் இங்க என்ன எடுத்திருக்கேன்னா G(s). ஸோ இந்த G(s) தான் வந்து பாத்தீங்கன்னா காமனா நோட்டேட் பண்ணக்கூடியது. ஸோ நான் G(s)ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப என்னுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன்? So the transfer function is nothing but the ratio of the Laplace transform of the output to the Laplace transform of the input, assuming all the initial condition to be 0. So அப்ப C(s) by R(s) அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணும்போது we will get G(s). ஓகேவா? சோ அப்ப இப்படி கிடைக்கும் போது எனக்கு G(s) வரும். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணிருப்பேன்னா T.f ன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் பண்ணிருப்பேன். சோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் which is G(s). ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. சோ this is the general format of transfer function of open loop system. ஓகே. சோ இப்போ அதுவே so the transfer function of the closed loop system. So the transfer function of closed loop system. So G(s) அப்படிங்கிறது எனக்கு ஒரு சிஸ்டம். So I'm giving an input R(s).
So I am taking the output C of S. So என்னுடைய feedback element, that means என்னுடைய feedback system நான் என்ன எடுத்துக்கிறேன்னா H of S அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? H of S. இங்க வந்து பாத்தீங்கன்னா I am giving the negative feedback. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல மைனஸ் பண்ணிருக்கேன், மைனஸ் போட்டிருக்கேன். சோ இப்ப இதெல்லாம் பிளாக், இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நான் என்ன சொல்லலாம்னா மிக்சர் அல்லது சம்மிங் பாயிண்ட் சொல்லலாம். சோ இதை நான் என்ன சொல்லலாம்னா மிக்சர் ஆர் சம்மிங் பாயிண்ட் சொல்லலாம். So இந்த நேம்ல இருந்தே உங்களுக்கு தெரியும். So what is mixture? So it will mix or it will add two or more signal of same quantity and same unit. ஓகேங்களா? So அப்ப இங்க என்ன பண்ணுது, H of Sங்கிற ஒரு சிக்னல் வந்து உள்ள மிக்ஸ் ஆகுது, R of Sங்கிற சிக்னல் வந்து உள்ள மிக்ஸ் ஆகுது. So அப்ப உள்ள இருக்கக்கூடிய பிளஸ் அல்லது மைனஸ் சிம்பிளுக்கு தகுந்த மாதிரி so it will get added up. ஓகேங்களா? சோ அந்த இந்த பிளாக் தான், இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் என்ன சொல்றேன்னா மிக்சர் அல்லது சம்மிங் பாயிண்ட்னு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. சோ அதே போல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் பிளாக், ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்குக்கு ஒரு கனெக்ஷன் ஆனது போகுது. சோ இப்ப இந்த பாயிண்ட் நான் என்ன சொல்லலாம்னா ஐ கேன் கால் திஸ் as branch point. என்ன சொல்லலாம்னா branch பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ பிரான்ச் பாயிண்ட்னு சொல்லலாம், டேக் ஆஃப் பாயிண்ட்னு சொல்லலாம், அல்லது பாயிண்ட் வேர் த சாம்பிளிங் டேக்ஸ் பிளேஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க பிரான்ச் பாயிண்ட்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் அ பிரான்ச் பாயிண்ட்? இட் இஸ் அ பாயிண்ட் அட் விச் a signal which flows from one block to another block concurrently. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் டயக்ராம் டீச் பண்ணும் பொழுது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த அதோடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னா பிரான்ச் பாயிண்ட். ஸோ இட் இஸ் அ பாயிண்ட் இன் விச் எ சிக்னல் விச் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் பிளாக் டு அனதர் பிளாக். ஸோ ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக் வந்து சிக்னல் ஆனது விச் ஃப்ளோஸ் கன்கரண்ட்லி. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் தான் we will call it as the branch point ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ இந்த க்ளோஸ் லூப் சிஸ்டத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். சோ ஜெனரலாவே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? சோ ஜெனரலாவே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி அவுட்புட் டு தி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி இன்புட் அஸ்யூமிங் ஆல் தி இனிஷியல் கண்டிஷன் டு பி 0. ஓகேங்களா? சோ இதை தான் சொல்லியிருக்கோம். ஓகே. சோ இப்போ இதுபடி இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோ அப்ப எனக்கு இந்த மிக்சர், சோ இந்த மிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் கிடைக்குது, இங்க ஃபீட்பேக் சிக்னல்ல வந்து கொடுக்குறோம். சோ எனக்கு இந்த மிக்சர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் என்ன வச்சுக்கலாம்னா this is an error signal E of S. சோ நோட் பண்ணிக்கோங்க, where E of S அப்படிங்கிறது என்னன்னா which is the error signal. ஓகேவா? சோ I will call this as the error signal. ஓகே. சோ இப்போ அதே போல சோ எனக்கு இந்த பிரான்ச் பாயிண்ட்ல என்ன நடக்கும், எனக்கு ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்கு சிக்னல் ஆனது ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகும் பொழுது சோ இந்த இடத்துல எனக்கு இந்த சிக்னலும் இந்த சிக்னலும் ஆட் அப் ஆகி எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். சோ அப்ப நான் இதை நான் என்ன வச்சுக்கிறேன்னா B of S ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஐம் டேக்கிங் B of S. ஓகேவா? சோ இந்த E of S எரர் சிக்னல், சோ இதை நானே எடுத்துக்கிறேன் B of S. ஓகேங்களா? சோ இப்ப நமக்கு என்ன வேணும் பாருங்க, I want to get C of S. So அப்ப where C of S which is equal to, so இப்ப இந்த C of S ல எனக்கு என்னென்ன இருக்கு, so எனக்கு இந்த C of S ல இந்த C of S அப்படிங்கிற பாயிண்ட்ல எனக்கு G of S உம் E of S உம் கனெக்ட் ஆகி தான் எனக்கு C of S ல கிடைக்கும். So அப்ப E of S and G of S. ஓகேவா? ஓகே. சோ இப்ப எனக்கு என்ன இருக்கு, இந்த E of S எனக்கு என்னன்னு வேணும். சோ அப்ப இந்த E of S என்ன எழுதலாம், I can write E of S which is equal to R of S. இங்க மைனஸ்ல தானே கனெக்ட் ஆயிருக்கு, சோ மைனஸ் B of S. ஓகேவா? ஓகே. சோ இப்ப இந்த B of S எப்படி எழுதலாம் பாருங்க,
சோ இந்த பி ஆஃப் எஸ் எனக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து தான் இங்க எனக்கு வருது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு இங்க வரும் பொழுது, சோ இந்த பாயிண்ட்ல எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு? சி ஆஃப் எஸ் இருக்கா? சோ அப்ப இந்த சி ஆஃப் எஸ் இந்த ஹச் ஆஃப் எஸ் ஓட சேர்ந்து தான் எனக்கு பி ஆஃப் எஸ் கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா எனக்கு இந்த இடத்துல சி ஆஃப் எஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த சி ஆஃப் எஸ் இருக்கு. இந்த சி ஆஃப் எஸ் இந்த பிளாக்கோட கம்பைன் ஆகி தான் எனக்கு பி ஆஃப் எஸ் கிடைக்கும். சோ அப்ப இந்த பி ஆஃப் எஸ் நான் எப்படி எழுதலாம்? சோ பி ஆஃப் எஸ் நான் எப்படி எழுதலாம்னா சி ஆஃப் எஸ் இன்டு ஹச் ஆஃப் எஸ் எழுதலாம். ஓகேவா? ஓகே, கரெக்டா? சோ இது நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஒன்றும் இது வந்து ஒரு டஃப்பான விஷயம் கிடையாது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பி ஆஃப் எஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? வேர் பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் இந்த பி ஆஃப் எஸ்க்கு பதிலா சி ஆஃப் எஸ் ஹச் ஆஃப் எஸ். ஓகேங்களா? சி ஆஃப் எஸ் ஹச் ஆஃப் எஸ். சோ அப்ப இந்த இ ஆஃப் எஸ், சோ இத ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வெச்சுக்கோங்க. சோ இந்த இ ஆஃப் எஸ் இந்த சி ஆஃப் எஸ்ல போடலாமா? சோ அப்ப ஃப்ரம் 1 where c of s equal to இந்த e of s தூக்கி இங்க போடுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? r of s minus c of s h of s இதோட g of s மல்டிப்ளை பண்ணணும். so into g of s. ஓகேங்களா? ஓகே. so அப்ப c of s எப்படி எழுதலாம்? I can write r of s g of s minus c of s g of s h of s எழுதலாமா? ஓகே. சோ இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு r s தான் வரும். ஏன்னா எனக்கு இந்த ஃபார்மேட் வேணும். சோ அப்ப c எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. c of s இந்த பக்கம் கொண்டு போனா where c of s equal to 1 plus, சோ இந்த c of s வெளிய எடுத்துறேன். சோ இது இந்த பக்கம் கொண்டு போனா g of s h of s ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? so which is equal to r of s g of s. ஓகேங்களா? ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? c of s by r of s இது டினாமினேட்டர்ல வந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் இங்க கீழ போய்டும். so I am erasing this side. அப்ப என்ன ஆகும் பாருங்க? c of s r of s நான் இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது g of s divided by 1 plus g of s h of s ன்னு வந்துரும். ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் என்னுடைய closed loop transfer function for negative feedback. இது வந்து பாத்தீங்கன்னா closed loop transfer function. so CLTF அப்படின்னா closed loop transfer function for negative feedback. ஓகேவா? சோ ஏன்னா இந்த இடத்துல நான் நெகட்டிவ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ it is the closed loop transfer function of the negative feedback. ஓகேங்களா? சோ இந்த transfer function ஓட ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். சோ இது எல்லா இடத்துலயுமே நம்ம இத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அப்ப transfer function of the closed loop general சிஸ்டத்துக்கு என்னன்னா g of s divided by 1 plus g of s h of s. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இதுவே பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆக இருந்துச்சு அப்படின்னா சோ எனக்கு இந்த இடத்துல மைனஸ் சைன் வந்துரும். ஓகேங்களா? so for positive feedback, so இந்த FB அப்படிங்கிறது feedback. ஓகேங்களா? so for positive feedback g of s 1 minus g of s h of s. ஓகேங்களா? so for positive feedback இது வந்து so closed loop transfer function. ஓகேங்களா? so for positive feedback closed loop transfer function க்கு இந்த இடத்துல மைனஸ் வரும். so negative feedback க்கு பிளஸ்ல வரும். ஓகேங்களா? so almost so 95% வந்து பாத்தீங்கன்னா 99% வந்து பாத்தீங்கன்னா
நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து ரொம்ப ரேர். ஏன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம்ல சிஸ்டம் வந்து வில் நாட் பி ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதை எப்படின்னு சொல்லி நம்ம அடுத்ததுல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ஃப்ரம் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டு க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா மாத்தணும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ஸோ OLTP-ங்கிறது which is open loop transfer function. ஸோ எனக்கு ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து n/d-ன்னு வச்சுக்கோங்க. ஸோ க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ நீங்க அதை க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா மாத்தணும். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஸோ அதோடைய ஜெனரல் ஃபார்மேட் g of s ன்னு பார்த்தோம். ஸோ அதே க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம்? g of s divided by 1 plus g of s h of s ன்னு பார்த்தோமா? ஸோ அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நியூமரேட்டர் எனக்கு அப்படியே கிடைச்சிருது. டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும்னா we have to add 1 plus அந்த நியூமரேட்டர் வேல்யூ. ஸோ இங்க நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா my feedback, that means my feedback system. So h of s வந்து நான் 1 ன்னு வச்சுக்கிறேன், which mean unity ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? so let h of s வந்து நான் 1 which means unity ன்னு எடுத்துக்கிறேன். so இந்த h of s நான் unity ன்னு எடுத்துக்கிறேன். so அப்ப எப்படி கன்வர்ட் பண்ணலாம் பாருங்க. so இந்த n/d-ங்கிறது இந்த g of s. ஓகேங்களா? so அப்ப இந்த ஃபார்மேட்டுக்கு எப்படி மாத்தலாம்? அந்த அதே n/d divided by 1 plus இந்த g of s தான் இந்த n/d-யா? n/d இந்த h of s நான் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கேன்? 1 ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நான் வந்து யூனிட்டின்னு அசியூம் பண்ணிட்டேன். ஸோ அப்ப into 1. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இப்ப பாருங்க n/d divided by so d plus n/d-ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும்? இந்த d-யும் கேன்சல் ஆயிடும். ஸோ யூ வில் கெட் n divided by n plus d-ன்னு வருமா? ஸோ n divided by n plus d. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கன்வர்ஷன் ஃப்ரம் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டு க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இந்த g of s n/d-ன்னு நானே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதே போல க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கறதோட ஜெனரல் ஃபார்மேட் என்னது? g of s divided by 1 plus g of s h of s. ஸோ அப்ப இந்த g of s n/d, இந்த g of s n/d, இந்த h of s நான் யூனிட்டின்னு எடுத்திருக்கேன். ஸோ 1. ஸோ அப்ப நீங்க ஜஸ்ட் நீங்க இன்டர்மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா dd கேன்சல் ஆயிரும். ஸோ n divided by d plus n. ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா இப்படிதான் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா மாத்தணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்ப அதே போல இப்போ உங்களுக்கு க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். Okay, my closed loop transfer function. நான் இப்ப என்ன எடுத்திருக்கேன்னா n/d-ங்கிறத எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ அப்ப என்னுடைய ஜெனரல் ஃபார்மேட் வந்து g of s 1 plus g of s h of s where the feedback element is unity.
ஓகேங்களா? யூனிட்டி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு ஃபைண்ட் தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகே. சோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? வெறும் g of s மட்டும் தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? சோ டினாமினேட்டர்ல எனக்கு இந்த g of s வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடாது. ஓகேங்களா? சோ எனக்கு இந்த g of s நான் மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் பாருங்க, வேர் n/d டிவைடட் பை, ஓகேவா? சோ எனக்கு இந்த g of s மட்டும் தான் வேணும். தட் மீன்ஸ் n/d தான் வேணும். எனக்கு இந்த இடத்துல நான் மைனஸ் பண்ணணும். இந்த g of s நான் தூக்கிடணும். எனக்கு கீழே இருக்க எல்லா டேர்மும் தூக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் இந்த g of s என்னது? n/d, h of s என்னது? 1. ஏன்னா இங்க 1 மைனஸ் இதை நான் வந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாவே, சோ இதை நான் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னாவே இந்த இடத்துல நான் மைனஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப இதை நான் மைனஸ் பண்றேன். சோ இப்ப மைனஸ் பண்ணிட்டாலே ஐ வில் கெட் so n/d d minus n/d which is equal to n divided by d minus n. ஓகேவா? சோ இப்படி கொண்டு வந்துடலாமா? சோ இந்த ஃபார்மேட்ல இருந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா, சோ நான் இந்த மாதிரி பண்ணா நான் இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் த கன்வர்ஷன் ஃப்ரம் க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டு தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சோ இப்ப இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n டிவைடட் பை d பிளஸ் n இருக்கும். சோ இங்க வந்து ஓப்பன் லூப்பா மாத்தணும்னா மைனஸ் n இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் டிஃபரன்ஸ். சோ இதை எப்படி டிரைவ் பண்றதுங்கிறதும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ நாளைக்கு அதுக்கான ஆன்சர் நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டத்தோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. சோ நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்கறாங்க. சோ நான் உங்களுக்கு இப்ப ஜஸ்ட் நவ் தான் நம்ம இதை பார்த்திருக்கோம். சோ இதுல உங்களுக்கு எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டர்னு தெரியும். சோ இப்ப க்ளோஸ் லூப்ல இருந்து ஓப்பன் லூப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் வேணா தரேன். சோ ஃப்ரம் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா மாத்தணும்னா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர். ஓகேங்களா? ஸோ அப்ப இதுல எது நியூமரேட்டர்னு உங்களுக்கு தெரியும், எது டினாமினேட்டர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல நியூமரேட்டரை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ இதோடைய சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஆல்.